Hello viewers, welcome to my channel Easy60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 9ஓட சாப்டர் 5 எக்ஸாம்பிள் நம்பர் 5.12 பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் 3,-4 இதுதான் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சர்க்கிளோட சென்டர் இது. ஏபி வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியோட பாயிண்ட்டு 5,-6ன்னு கொடுத்துட்டு ஏவோட பாயிண்ட்டை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏ பாயிண்ட்டை x1, y1ன்னு எடுத்துக்கலாம். பி வந்துட்டு 5,6. இப்போ சென்டர் அப்படின்றது என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் த டயாமீட்டர். அப்போது மிட் பாயிண்டோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். x1 + x2/2, y1 + y2/2 ஈக்குவல் டு சென்டர். சென்டர் இது 3,-4. இப்போது ஏவோட பாயிண்ட்டை x1, y1 எடுத்துக்கோங்க. பியோட பாயிண்ட்டை x2, y2ன்னு எடுத்துக்கோங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 + 5/2, y1 இங்கே மைனஸ் இருக்கிறனால -6/2 ஈக்குவல் டு சென்டர் எழுதிக்கோங்க. இப்போது தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் ஈக்குவல் டு செகண்ட் பார்ட். ஸோ x1 + 5/2 = 3. அப்போது x1 + 5 = 2. இப்படி போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 6 ஆகிடும். +5 அப்படி போனால் -5 ஆகிடும். ஸோ x1 = 6 - 5 1 ஆகிடும். அதே போல் y1 - 6/2 = -4. 2 அப்படி போகிறப்போ மல்டிப்ளை ஆகிடும். ஸோ -8. -6 அப்படி போகிறப்போ +6 ஆகிடும். தேர்ஃபோர் y1 = -2. தேர்ஃபோர் ஏ வந்துட்டு 1, -2. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஏவோட பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இதே மாதிரியே எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் கொஸ்டின் நம்பர் 2. சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் அவங்க கொடுத்துட்டாங்க. 1 end ஆஃப் த டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த 1 end ஆஃப் த டயாமீட்டரை நம்மளே ஏன்னு பேர் வச்சுக்கலாம். அதை வந்து x1, y1ன்னு நேம் பண்ணிக்கலாம். நம்ம அதர் எண்டை கண்டுபிடிக்கணும். அதர் எண்டை பின்னு எடுத்துக்கோங்க. அதை வந்து x2, y2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் வந்து -4, 2. இப்போ சென்டர் என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் த டயாமீட்டர். அப்போ சென்டரோட ஃபார்முலா எழுதி ஈக்குவல் டு சென்டர் வேல்யூ எழுதிக்கோங்க. இப்போது x1 பதிலாக -3, x2 அப்படியே தான் இருக்கும் /2, y1 பதிலாக 7, y2 அப்படியே தான் இருக்கும் /2 = 2. இப்போ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் ஈக்குவல் டு -4. இது 2 × -4 -8 ஆகிடும். -3 அப்படி போகிறப்போ +3. அப்போ x2 வந்து -5. இந்த பக்கம் ஈக்குவேட் பண்ணுறப்போ 2 × 2 4 ஆகிடும். +7 அப்படி போகிறப்போ -7, y2 = -3. தேர்ஃபோர் பி கண்டுபிடிக்கணும், which is -5, -3. லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன், பார்த்துருங்க. ஸோ 2 சம்மும் ஒரே மாடல், ஒரே ஷார்ட்டில் போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.